ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சுட்டுக் கொல்லப்பட்ட 5 தமிழர்களின் உடல்களை மீண்டும் உடற்கூறு ஆய்வு செய்ய ஆந்திர உயர்நீதிமன்றம் ஆணை. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோரின் பிணை மே 12ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மேல்முறையீட்டு மனு மீது தீர்ப்பு வழங்க கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு நீதிபதி குமாரசாமிக்கு மே 12ஆம் தேதி வரை அவகாசம். ஓசூரில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு, வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. ஹவுராவில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பயங்கர மோதல், ஊர்திகளுக்கு தீ வைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிராக கனடாவில் போராட்டம், குஜராத் கலவரத்திற்கு நீதி கோரி முழக்கம். முக்கிய பிரமுகர்களின் பயணத்திற்காக நடுவண் அரசு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 600 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாக தகவல். ராகுல் காந்தி வருகையை அடுத்து காங்கிரஸ் மேலிடத்தில் பெரிய மாற்றம் இருக்கும் என திக்விஜய் சிங் தகவல். அதிகாரத்திற்காக தேச நலனை பாஜக விட்டுக் கொடுப்பதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் குற்றச்சாட்டு. 20 பேர் படுகொலை விவகாரத்தில் நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை கோரி சரத்குமார் கட்சி ஆர்ப்பாட்டம். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.